வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்க போகிறது, இப்போது ஓல்டு சாரியில் அம்பர்லா ஃப்ராக் வந்து நம்ம எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத இதுக்கு முந்தின வீடியோவில் 2 வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது 3வது வீடியோ. இது ஃபினிஷிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ராக்கோட அம்பர்லா பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள். ஒரு பீஸு 2ஆக மடிச்சிருக்கிறேன், ஒரு பீஸ் வந்து சின்னதாக இருக்குது. அப்படி 3 மடிப்பாக இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கிறேன். இப்போ நேராக நம்ம வச்சுட்டு கட் பண்ணோம் பாருங்கள். அந்த பகுதியில் மேலே உள்ள பார்ட்டு வந்து நம்ம 34 இன்ச்சில் தச்சு முடிச்சிருக்கிறோம். அந்த 34 இன்ச்சை 3ஆக மடிக்கிறேன். இந்த டேப்பில் இடுப்பு சுற்றளவு 34 இன்ச்சு மடிச்சுட்டு இந்த சைடில் இருந்து இது வரைக்கும் நம்ம அடையாளப்படுத்தலாம். ஃபஸ்ட்டில் நம்ம மடித்து வச்ச ஆங்கிள்லே அப்படி வச்சுருக்கிறேன். அந்த சைடில் கொஞ்சம் கிராஸில் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா இந்த பகுதி வந்து அந்த கிளாத்து வந்து கொஞ்சம் நேராக இருக்குது. அந்த பகுதியில் நம்ம கொஞ்சம் கிராஸில் கட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அந்த இடுப்பு பகுதியை நம்ம அப்படியே கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் 34 இன்ச் அளவுக்கு அந்த 3 பீஸ் தனித்தனி பீஸாக வந்துடுது. ஃபஸ்ட்டில் வந்து ஒரு பீஸ் பெரிய பீஸாக இருந்தது, ஒரு பீஸ் சின்னதாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்கும்போது 3 பீஸ் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா நான் தையலுக்காக விடலை. ஏன்னா மேலே வந்து கொஞ்சம் கிராஸில் இருக்கிறதுனால நமக்கு தைக்கும் போது எப்படியும் தையலுக்குள்ள அளவு வந்து நமக்கு இழுத்து கொடுக்கும். அதனால் அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட வேண்டாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக இந்த மாதிரி மடிச்சிட்டு அப்படியே மேலே தூக்குங்க. தூக்கிட்டு கீழே பார்க்கும்போது சில பகுதி பார்த்திங்கன்னா நல்ல கிராஸில் இருக்கும், சில இடத்துல இந்த கிளாத்து வந்து நேராக இருக்கும். அந்த மாதிரி கிராஸில் இருக்கிற பகுதி வந்து கீழே கொஞ்சம் பகுதி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பகுதியை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா இது வந்து நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த கிராஸில் உள்ள பகுதி வந்து கீழே கொஞ்சம் தொங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா அளவுகள் சரியாக வந்துடும். இப்போ 3 பீஸும் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இது 2வது பீஸ் ஜாயிண்ட் ஆக்குறேன். இப்போ 3 பீஸுமே ஜாயிண்ட் ஆக்கி முடித்தாச்சு. ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் அது அப்படியே அந்த எண்டும் இந்த எண்டும் எடுத்து ஃபுல்லாக அப்படி கவர் பண்ணுற மாதிரி ரவுண்டாக இருக்கிற மாதிரி இந்த இடுப்பு பாகம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி ஜாயிண்ட் ஆக்கி விட்டுடலாம். மூணு பீஸும் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. அதே மாதிரி லைனிங் கிளாத்தில் 3 பீஸ் இருக்குது. 3 பீஸும் ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ இந்த லைனிங் கிளாத்தில் வந்து அந்த அளவுகளை நம்ம கம்மி பண்ணலை. அதில் சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சு அதோட ஜாயிண்ட் ஆக்கும்போது சேர்த்து தச்சிடலாம். கம்மியாக்கணும் அப்படின்னாலும் அந்த கிராஸில் நீங்கள் அந்த அளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். 2 பீஸ் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. 3வது ஜாயிண்ட் ஆக்கலாம். இதையும் அதே மாதிரி 3 பீஸும் சேர்ந்த மாதிரி அப்படியே ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அப்படி தச்சு விட்டுருங்க. இப்போ இடுப்பு பகுதி ரவுண்டாக வர்ற மாதிரி இருக்கும். எல்லா பக்கமே 2 தையல் போட்டுருங்க. இப்போ ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் இப்போ இது கீழே பகுதி அந்த எண்ணெய் கொஞ்சம் பகுதி ஒரு 1/2 இன்ச் அளவு மடித்து தைச்சிருங்க. ஒரு மடிப்பு மடித்து விடுங்க. ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அப்படியே இன்னொரு மடிப்பு மடிக்கலாம். 2 மடிப்பும் சேர்ந்த மாதிரி மடிக்க முடியல அப்படின்னா ஒரு மடிப்பில் ஒரு தையல் நம்ம தைச்சிட்டு இன்னொரு மடிப்பு மடிங்க. இப்போ இது லைனிங் கிளாத்து அப்படிங்கும்போது ஒரு மடிப்பு நல்லா அப்படி மடித்து கை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு கூட இன்னொரு மடிப்பும் மடிக்கலாம். மடிச்சுட்டு தைக்கும்போது நமக்கு கொஞ்சம் குயிக்காக வேலை முடியுது. ஒரு தையல் தான் வருது. சுற்றி அதே மாதிரி தைச்சி முடித்தாச்சு. தைச்சதுக்கப்புறம் இப்போ இது கொஞ்சம் அளவு பெருசாக இருக்குது.
இப்போ இதை நம்ம ஏற்கனவே தச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த பகுதிக்கு உள்பக்கமாக விடணும். இடுப்பு பகுதியில் 2 இடுப்பு பகுதியும் ஒரே பக்கத்தில் வர்ற மாதிரி எடுத்துருங்க. இது கொஞ்சம் அளவு அதிகமாக இருக்குது. நம்ம ஜாயிண்ட் ஆக்கும்போதே 2-3 இடத்துல ப்ளீட்ஸ் வச்சு தச்சு விட்டுட்டே ஜாயிண்ட் ஆக்கலாம். கீழே இருக்கிற இந்த saree கிளாத்தை இழுத்து பிடிக்காமல் ஜாயிண்ட் ஆக்குங்க. இப்போ இதில் ஒரு ப்ளீட் வைக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் அளவு கிளாத்து உள்ளே போகிற மாதிரி தைக்கும்போது அதில் 1 இன்ச்சு கம்மியாகும். அப்புறம் இன்னொரு ப்ளீட் வைக்கிறேன். அப்படி சுற்றி நம்ம தைச்சிட்டு பார்க்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு லைனிங் கிளாத் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு விட்ருங்க. ப்ளீட் வந்து வைக்க வேண்டாம் அப்படின்னா நம்ம ஜாயிண்ட் ஆக்கிறதுக்கு முன்னாடியே இடுப்பு பக்கம் கொஞ்சம் கிராஸில் 34 இன்ச்சுக்கு வர அளவுக்கு அப்படியே நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு ஜாயிண்ட் ஆக்குனா அப்படியே ஒன்று போல் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ சுற்றி ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் இப்போ இதில் பார்டர் வச்சு ஜாயிண்ட் ஆக்கணும். இதில் 3 ஜாயிண்ட் இருக்குது. பின்னாடி ஒரு ஜாயிண்ட்டு, ஃப்ரண்ட்டில் 2 ஜாயிண்ட்டு, இந்த மாதிரி வர மாதிரி வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும். இப்போ இந்த பார்டர் இதில் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்படி மேல் பக்கமாக வைங்க. இந்த ஜாயிண்ட் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஜாயிண்ட் பக்கத்தில் இருந்து ஆரம்பிங்க. கொஞ்சம் அந்த பார்டரை ஒரு 1/2 இன்ச் அளவு தைக்காமல் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஜாயிண்ட் ஆக்குங்க. ஏன்னா முடிக்கும் போது இதோட சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் பார்டரை அப்படி சும்மா தைக்காமல் விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. கீழே இருக்க அந்த saree கிளாத்தை கொஞ்சம் லூஸாக விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கணும், இழுத்து பிடிக்க வேண்டாம். ஏன்னா அது நல்ல வளைவாக நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். அந்த பகுதி கொஞ்சம் கிராஸாகவும் வரும். இப்போ இந்த பகுதி வந்ததுக்கப்புறம் 2 எண்டையும் சேர்ந்த மாதிரி அதில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும். கொஞ்சம் பகுதி தைக்கிறதுக்கு முன்னாடியே அப்படியே முடிச்சிருங்க. கொஞ்சம் பகுதி ஜாயிண்ட் ஆக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சிருக்கிறேன். அந்த பார்டர் வந்து எந்த பகுதி வரைக்கும் வேணும் அப்படிங்கிறத பார்த்து இப்படி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு எந்த அளவு வரைக்கும் நமக்கு அது தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் பகுதி அதில் தைக்காமல் விட்டுருக்குறேன். அந்த பகுதி அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் இந்த பார்டருக்கு மேலே பதிகிற மாதிரி ஒரு தையல் தைக்கணும். தைக்கும்போது தான் நல்லா அந்த மேலே இருக்கிற கிளாத்தோட சேர்ந்த மாதிரி இருக்கும். தைக்கும்போது அந்த பார்டரில் நம்ம தையல் நூல் இலை இருக்குது பாருங்கள், அந்த பார்டர் பக்கமாக கீழே பார்த்துருக்கணும். அந்த மாதிரி விட்டுட்டு அந்த பார்டருக்கு மேலே தையல் அந்த எட்ஜில் விழணும். அப்படி தைக்கும்போது தான் அதில் பார்டர் வந்து நம்ம தனியாக வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்குனது தெரியாமல் ஒரே பீஸ்லேயே அந்த பார்டர் வந்து வர மாதிரி இருக்கும். அந்த நூல் இலைகளை கவனமாக பார்த்து கீழே பார்த்து விட்டுட்டு அதுக்கு மேலே ஜாயிண்ட் ஆக்குங்க. ஃபுல்லாக ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. இப்போ பார்ப்போம். பாருங்கள், அந்த பார்டர் வந்து அதோட சேர்ந்த மாதிரியே இருக்குது பாருங்கள். அதில் ஜாயிண்ட் பண்ணியிருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் இப்போ மேலே உள்ள பீஸை இதுக்கு மேலே வச்சு நம்ம இடுப்பு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கணும். அதை திருப்பி எடுத்துருக்கிறேன். திருப்பி எடுத்துட்டு
இந்த பீஸை அதுக்கு உள்பக்கமாக அப்படி விடலாம். உள்பக்கம் விட்டுட்டு அந்த 2 ஜாயிண்ட் இருந்து பாருங்கள், அது ஃப்ரண்ட்டில் 2 சைடும் அப்படி கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுருங்க. 2 சைடு கரெக்டாக வரணும். பேக் சைடில் ஒரு ஜாயிண்ட் வரணும். அந்த மாதிரி வச்சுருங்க. இந்த சுற்றி இப்படி வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இடுப்பு பகுதி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. 1/2 இன்ச்சு கிளாத்தை விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. இந்த பகுதி வந்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு, நம்ம ப்ளவுஸ்லலாம் டாட் பகுதியை வந்து மடித்து விடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. சுற்றி ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. இப்போ அம்பர்லா ஃப்ராக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. இது 3 பீஸ் சின்ன பீஸ் இருந்தாலும் நல்லா ப்ளீட்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. இப்போ அது வந்து ஸ்லீவுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வேறு ஒரு பேபி ட்ரெஸ் வந்து இதில் நான் தைச்சிருக்கிறேன். அது மேட்சிங் ட்ரெஸ்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். அதனால் இது 3ஆக மடித்து நம்ம அந்த சாரியை கட் பண்ணது. உங்களுக்கு இதை விட இன்னும் ப்ளீட்ஸ் வந்து அதிகம் வேணும் அப்படின்னா இந்த சேனல்லையே அம்பர்லா டாப்பு அப்படி ஒரு க்ரீன் கலரில் சாரியில் கட் பண்ணி தைச்சது இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த சாரியை வந்து 4ஆக ஃபோல்டு பண்ணி இந்த கார்னர்லேருந்து கட் பண்ணி தைக்கிற மாதிரி வருது. அதை வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இதுவே போதுமானது தான். இது ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.